பாடுமீன் என்ற பெயரில் புகையிரத சேவை காணப்பட்டது. இந்த புகையிரத சேவை ஆரம்பத்தில் உண்மையில் பார்க்க போனால் 600 பயணிகள் பயணிக்கத்தக்கதாக அந்த ரொமேனியன் புகையிரத வகை அங்கு பயன்படுத்தப்பட்டு வந்தது. இந்த போக்குவரத்து போலீசார் துறையில் லஞ்சம் கையூட்டு இருப்பதாக மக்கள் பேசிக் கொள்ளுகின்றார்கள். இந்த புகையிரத சேவையில் மாற்றத்தை ஏற்படுத்தி இப்போது பவர்செட் ரகமான புகையிரத சேவை நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மோட்டோ டிராபிக் சம்பந்தமான ஒழுங்கு விதிகள் பற்றிய பிரேரணையாக இருக்கின்றது. அந்த வகையில் உண்மையில் போதையற்ற தேசம் உருவாக்கப்பட வேண்டும் என்பது இந்த அரசாங்கத்தின் ஒரு நிகழ்ச்சி நிரலில் இருக்கின்ற அதேவேளை லஞ்சமற்ற ஒரு போக்குவரத்து போலீஸ் சேவையும் இந்த நாட்டுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அதேவேளை நியாயமான முறையில் பணியாற்றுகின்ற போக்குவரத்து போலீசாரை நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் பரவலாக இந்த போக்குவரத்து போலீசார் துறையில் லஞ்சம் கையூட்டு இருப்பதாக மக்கள் பேசிக் கொள்ளுகின்றார்கள். அந்த விடயத்தையும் சுட்டிக்காட்டிவிட்டு நேரடியாக மட்டக்களப்பில் காணப்படுகின்ற புகையிரத சேவை சம்பந்தமான விடயத்தை குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன். மட்டக்களப்பில் பாடுமீன் என்ற பெயரில் புகையிரத சேவை காணப்பட்டது. இந்த புகையிரத சேவை ஆரம்பத்தில் உண்மையில் பார்க்க போனால் 600 பயணிகள் பயணிக்கத்தக்கதாக அந்த ரொமேனியன் புகையிரத வகை அங்கு பயன்படுத்தப்பட்டு வந்தது. அதன் மூலமாக கிட்டத்தட்ட தினமும் 10 லட்சம் ரூபாய் 1 மில்லியன் ரூபாயை ஈட்டக்கூடிய விதத்தில் அந்த புகையிரத சேவை அமைந்திருந்தது. அதன் பிறகு இந்த புகையிரத சேவையில் மாற்றத்தை ஏற்படுத்தி இப்போது பவர்செட் ரகமான புகையிரத சேவை நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போது அந்த புகையிரத சேவையில் பயணிக்கின்றவர்களின் எண்ணிக்கை குறைந்து விட்டது. ஏனென்றால் ஆரம்பத்தில் நான் சொன்னது போல இந்த 10 பெட்டிகள் காணப்பட்டன. அந்த புகையிரதத்தில் 10 பெட்டிகள் இருந்த காரணத்தால் 600 பயணிகள் பயணித்தனர். முன்பதிவு மூலமாக ஒரு நாளைக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இந்த புகையிரத நிலையத்தினால் வருவாயினை ஈட்டக்கூடிய ஒரு நிலைமை காணப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அங்கு சிற்றுண்டி சாலை வசதி காணப்பட்டது. அதே போன்று பொதிகளை கொண்டு செல்லுகின்ற சேவை, அதைவிட தபால் சேவை என்றெல்லாம் காணப்பட்டது. எனவே இதன் காரணமாக அந்த ரயில் சேவையின் மூலமாக மட்டக்களப்பு அந்த புகையிரத நிலையம் தினமும் 10 லட்சம் ரூபாயை உழைக்கக்கூடியதாக இருந்தது. அதன் பின்னர் செய்யப்பட்ட மாற்றம் பவர்செட் புகையிரத ரக சேவை மேற்கொண்டதன் காரணமாக 600 பயணிகள் செல்லுகின்ற அந்த புகையிரத சேவையானது 350 பயணிகளாக குறைக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் ஏற்கனவே முன்பதிவு மூலமாக 5 லட்சம் ரூபாயை ஈட்டிக்கொண்ட அந்த வருவாய் இப்போது 3 லட்சம் வரை 2.5 லட்சம் வரை குறைந்திருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் அன்று அந்த ரொமேனியன் செட் புகையிரத சேவை நடக்கின்ற போது 10 லட்சம் ரூபாயை ஈட்டிய அந்த புகையிரத நிலையம் இப்போது 2 தொடக்கம் 3 லட்சம் ரூபாயை தினமும் ஈட்டுகின்ற ஒரு சேவையாக அது நட்டத்தில் இயங்குகின்ற நிலைமை காணப்படுகின்றது. எனவே அங்கு நான் மக்களிடம் வினவிய போதும் அங்கிருக்கின்ற புகையிரத நிலைய அதிகாரிகளிடம் பேசிய போதும் அவர்கள் சொன்ன விடயம் என்னவென்றால் இதனை மீளவும் ஏற்கனவே இருந்த அந்த ரொமேனியன் செட் அந்த புகையிரத ரக சேவையினை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாது விட்டால் இப்போது இருக்கின்ற பவர்செட் அந்த புகையிரத ரக சேவையில் மேலும் உரங்கல் இருக்கை 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு உரங்கல் இருக்கைகளையும் இணைப்பதன் மூலமாக ஈடு செய்யலாம் என்ற கருத்தினை சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்னவென்றால் இப்போது மட்டக்களப்பு புகையிரத சேவை என்பது நேரடியாக அல்லாமல் இந்த புகையிரத சேவை திருகோணமலைக்கு சென்று அங்கு ஒரு மாற்றீடு செய்யப்பட்டு பயணத்தை 2 புகையிரதங்களுக்கூடாக பயணிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றபடியால் இந்த புகையிரத சேவையில் மக்கள் உண்மையில் 350 பேர் பயணிக்கக்கூடியதாக இருந்தாலும் அவர்கள் மிக குறைவானவர்கள் பயணிக்கின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. நாட்டில் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த அரசாங்கம் நிச்சயமாக அந்த ஏற்கனவே இருக்கின்ற புகையிரத சேவையை கொண்டு வர வேண்டும். அது மட்டுமல்லாமல் இன்னொரு விடயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஆரம்பத்தில் கொழும்பில் இருந்து அந்த புகையிரத சேவை பிற்பகல் 7 மணிக்கு புறப்பட்டதன் காரணமாக அதிகாலை 4 அல்லது 5 மணிக்கு மட்டக்களப்பில் சேரக்கூடியதாக இருந்தபடியால் அங்கு பயணிக்கின்ற அலுவலகத்தினர் அல்லது ஆபீசர்ஸ் அடுத்த நாள் அவர்கள் பணிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. ஒரு நாளில் அல்லது
குறிப்பிட்ட 24 மணித்தியாலத்திற்குள் பயணத்தை அவர்கள் கொழும்பு சென்று மட்டக்களப்புக்கு வரக்கூடியதாக இருந்தது. தற்போது 11 மணி பிற்பகல் 11 மணி இரவு வேளையில் கொழும்பிலிருந்து அந்த புகையிரதம் புறப்படுகின்றபடியால் அது காலை 9:30 மணிக்கு மறுநாள் வந்து சேருகின்றது. இதன் காரணமாக 2 நாட்களை இந்த மக்கள் அனாவசியமாக செலவழிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றபடியால் தயவு செய்து அந்த பழைய டைம் டேபிள் அந்த நேர சூழ்ச்சியை பின்பற்றுவதன் மூலமாக இந்த புகையிரத சேவையை மக்கள் பயன்படுத்துகின்ற அளவை கூட்டுவதோடு வருவாயை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்று கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே இந்த விடயம் சம்பந்தமாக அந்த எங்களுடைய அந்த கமிட்டி மீட்டிங் போதும் எங்களுடைய டாக்டர் ஸ்ரீநாத் அவர்கள் அதனை சுட்டிக்காட்டியிருந்தார். அதேபோன்று கடிதங்கள் மூலமாகவும் திணைக்களத்திற்கு அறிவித்திருந்தோம். இதனை நான் இறுதியாக சொல்லுவதோடு இதனை மாற்றீடு செய்யுமாறு அமைச்சர் அவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதிகாரிகளும் இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ளுமாறு இந்த இடத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். அதேபோன்று மேலதிகமாக சில விடயங்கள் கூறப்பட வேண்டியிருக்கின்றது. விளையாட்டுத் துறையை பற்றி இதுக்கு பொருந்தாது விட்டாலும் கூற வேண்டிய ஒரு விடயம், விளையாட்டுத்துறை அமைச்சரின் கவனத்திற்கு கௌரவ சுனில் குமார கமகே அவர்களிடம் சொல்ல வேண்டிய ஒரு தேவை என்னவென்றால், மட்டக்களப்பில் கபடி அந்த சம்மேளனம் காணப்படுகின்றது. இதில் எல் தனுஷன் என்று சொல்லப்படுகின்றவர் ஒரு தேசிய வீரனாக மட்டுமல்லாமல் ஒரு சர்வதேச ஒரு புகழை ஈட்டித் தருகின்ற வீரனாகவும் காணப்படுகின்றார். இவருடைய விளையாட்டு திறமை காரணமாக பல பாகிஸ்தான், இந்தியா, தென்கொரியா, சீனா மற்றும் பல நாடுகளுக்கு சென்று பல பதக்கங்களை பெற்று தந்தவர். ஆனால் இந்த முறை ஒரு மலேசியாவுக்கு செல்லுகின்ற ஒரு சுற்றுப்பயணத்தின் போது அவர் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றார். முழு இலங்கை ரீதியாக அவருடைய அந்த கபடி விளையாட்டு என்பது கிட்டத்தட்ட 2ஆம் இடத்தில் இருந்தும் கூட அந்த நேர்முக தேர்வில் இருந்தவர்கள் அவருடைய திறமையை கவனத்தில் கொள்ளவில்லை என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன். அங்கு நடந்த விடயம் என்னவென்றால், மட்டக்களப்பு அந்த கபடி சம்மேளனத்திற்கு உரிய விதத்தில் அந்த அறிவித்தல் செய்யாதபடியாலும் உண்மையான சில வீரர்கள் அங்கு கலந்து கொள்ள முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை காணப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த விடயத்தை விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதை விடவும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கின்றேன். இந்த யானை தொல்லை என்பது மட்டக்களப்பில் மிகவும் பயங்கரமாக இருக்கின்றது. ஏற்கனவே சொன்னது போன்று அங்கு அலுவலகங்களை அதிகரிக்க வேண்டியதும் பணியாட்களின் தொகையை அதிகரிக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றபடியால் இந்த விடயத்தை கருத்தில் கொள்வதோடு இந்த மீன்பிடி விடயத்திலும் கூட இந்த மெஷின் பவர், மேன் பவர் என்ற 2 விடயங்கள் பிரச்சனையாக இருக்கின்றது. சில இடங்களில் மனித வலு குறைவான இடங்களில் அவர்கள் உளவியந்திரம் மூலமாக அந்த கரைவலைகளை இழுப்பதற்கு பயன்படுத்தலாமா என்ற கேள்விகளை கேட்கின்றார்கள். இந்த விடயத்தையும் கடற்றொழில் அமைச்சர் கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, பல்கலைக்கழகம் சம்பந்தமான விடயம் கதைக்க வேண்டியிருந்தது. ஆனால் நேரம் கழிந்து கொண்டிருக்கின்றபடியால் அங்கிருக்கின்ற நியமனங்கள் பற்றியதும் அங்கிருக்கின்ற பீடாதிபதிகள் பற்றியதுமான சில விடயங்களை அங்கிருக்கின்ற ஆசிரியர் சங்கம் குறிப்பிட்டிருந்தது. இதனை நாங்கள் பிரதம மந்திரி அல்லது கல்வி அமைச்சராக இருக்கின்றவரிடம் இந்த விடயத்தை நாங்கள் கவனத்திற்கு தருகின்றோம். நன்றி. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.